இருக்கா? இப்போ இன்னொரு டூல் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதே வந்து கோபைலட்டோட தான். சாட் பிடிஎஃப்னு ஒன்று இருக்கு. சாட் பிடிஎஃப் கோபைலட்டோட தான். உங்களுக்கு என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? Yes, ma'am. Yes, ma'am. Yes. பேலன்ஸ்டு டயட்னு ஒரு பிடிஎஃப் இருக்கு. நான் அதை அப்லோட் பண்றேன். பாருங்க, அதுவே எனக்கு வந்து ஒரு அதுல என்ன இருக்குன்றத பத்தி சம்மரைஸ் பண்ணுது பாருங்க. இந்த பிடிஎஃப் கோப்பில் அறிவியல் வகுப்பில் கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாடுகள் பற்றிய முக்கியமான தகவல்கள், மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுவதற்கான உத்திகள், வழிமுறைகள் இதெல்லாம் இருக்கு. இது எதுக்கு உபயோகமாகும்? இங்க பாருங்க, அதுவே வந்து அதுக்குள்ளார இதை அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன கொஷின்ஸே போட்டிருக்குது பாருங்க. இந்த பிடிஎஃப் கோப்புல என்னென்ன கற்பித்தல் உத்திகள் இருக்கு, அதுக்கப்புறம் அறிவியல் வகுப்பில் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுவதற்கான குறிப்புகள் என்னென்னு கேட்டிருக்கு. அதுவே கேக்குது பாருங்க. இங்க பாருங்க, கற்றல் இதெல்லாம் வந்து இதனோட மிஸ்டேக்ஸ். நான் நேத்தி கூட யாரோ ஒருத்தரோட ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு நாம இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுல கொஞ்சம் நிறைய வந்து அதனோட ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்திருந்தது. ஒரு தமிழ் இலக்கியத்துக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்திருந்தது. ஸோ இதை நீங்க வந்து எவ்வளவு அழகா இது சம்மரைஸ் பண்ணதுன்னு மட்டும் பாத்துக்கலாம். இதுல ஏதாவது தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். பாடப்பகுதியை கற்பிக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன? ஸோ இந்த மாதிரி அதுவே நம்மளுக்கு நீங்க கூட அதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புதுசா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு இல்லையா? அதுல வந்து ப்ரிப்பேர் பேலன்ஸ்டு மீல் பிளான் ஃபார் 30 years old. சும்மா நான் இது கேக்குறேன், ஏன்னா இதுல ஒரு பின்னால வந்து ஒரு இது இருக்கு, ஒரு சார்ட் ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு சார்ட் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கு. இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கான ஒரு மாடியூல். இந்த மாடியூல்ல என்னென்ன சரிவிகித உணவுனா என்ன, இந்த மாதிரி இது வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கண்டென்ட். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு இல்லையா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி மாடியூல் இது. இந்த மாடியூல்ல நிறைய டேட்டாஸ் இருக்கும். இந்த டேட்டால என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் யார் யாருக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து தேவைப்படும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியண்டா இருந்தா என்னென்ன வரும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துலயும் எவ்வளவு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற ஒரு டேபிளும் இருக்கு. ஸோ அதனால நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். இதுல வேற ஏதாவது கொஸ்டின் நீங்க வேற ஏதாவது இப்போ கொஸ்டின் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் நான் தமிழ்லயே போடுறேன் கொஸ்டின். என்கிட்ட தமிழ் டைப்பிங்க்கு எதுவும் இல்லை, அதனால கூகுள் இன்புட் டூல்ஸ் தான் பண்றேன். இதுல சரி விகித உணவு பாடத்தில்
இது ஒரு இம்ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு அது என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தெரியல. See. இங்க கேட்டிருக்கு, இப்படி கேட்கலாம் கொஸ்டின். ப்ரிப்பேர் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் கொஸ்டின் MCQ. இப்படி ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கு. நீங்க தமிழ்ல போடுறப்போ தமிழ்ல உங்களுக்கு கொஸ்டின் தருது, இங்கிலீஷ்ல query ப்ராம்ப்ட் எழுதுறப்போ இங்கிலீஷ்ல கொடுக்கும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க் ஷீட் ரெடி ஆயிரும். இல்ல ப்ரிப்பேர் ஒர்க் ஷீட் from the given PDF with 10 MCQ from the given PDF. இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. பாருங்க என்ன மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கேன்ட்டு. அக்கார்டிங் டு ICMR ரெக்கமெண்டேஷன், வாட் இஸ் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் ஃபார் த சில்ட்ரன்? இது ஒரு ஹையர் ஆர்டர் கொஸ்டின். ஆன்சர் கீயோட உங்களுக்கு ஒர்க் ஷீட்னு கேட்டீங்கன்னா வெறுமனே கொஸ்டின்ஸ்னு ப்ரிப்பேர் பண்றப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்கு. உங்களுக்கு ஒர்க் ஷீட்னு கேட்குறப்போ அதனோட ஆன்சர்ஸோட சேர்த்து கொடுக்கு. ஸோ ஒரு டீச்சர் அவங்களோட கண்டென்ட்டை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் இங்க என்ன வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா வந்து 5 MBக்கான கண்டென்ட்டா இருக்காது. அது வந்து 35, இப்போ நான் வச்சுக்கிற டெக்ஸ்ட் புக் வந்து 35 MB. இதை நான் என்ன பண்ண முடியாது, அப்படியே அப்லோட் பண்ண முடியாதுன்னா அதுல 5 MB தான் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட் புக்கை ஸ்மால் பிடிஎஃப்னு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு அதை நான் உங்களுக்கு மீட்டிங் குரூப்ல போடுறேன். ஸ்மால் பிடிஎஃப் இந்த சைட்ல போனீங்கன்னா பிடிஎஃப் நீங்க நிறைய குட்டி குட்டி பிடிஎஃப் மெர்ஜும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிடிஎஃப் எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளவு சைஸ் கட் பண்ணிக்கலாம். எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் கட் பண்ணணும் அப்படின்னும் இருக்கு, நிறைய இருக்கு. ஐ லவ் பிடிஎஃப்னு இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். போயிட்டு நீங்க பிடிஎஃப் கட் பண்ணிட்டு உங்க டெக்ஸ்ட் புக்கையே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் சைட்ல இருக்குல்ல, அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு வேணுங்கிற லெசனை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு நீங்க இந்த கோபைலட்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் நீங்க கேட்டாலும் சரி, கொஷின்ஸ் கேட்டீங்கன்னாலும் சரி, அதுக்கு அதை எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆக்டிவிட்டி. நீங்க என்ன பண்ணலாம்னா, இனி போய் நடத்த போற ஏதாவது ஒரு லெசன், அந்த லெசனை வந்து என்ன டேர்ம், என்ன சப்ஜெக்ட், என்ன கிளாஸ், இது என்ன பாடம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த பாடத்தை நீங்க பிடிஎஃப்ல கட் பண்ணி எடுத்து இதுல அப்லோட் பண்ணுங்க. அல்லது அந்த லெசனை கொஞ்சம் கொஞ்சமா போர்ஷன்ஸ் டாபிக் வைஸா காப்பி பேஸ்ட் பண்ணி எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு நினைக்கிறீங்களோ அதை காப்பி பேஸ்ட் கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் பிடிஎஃப்லயே போய் பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணலாம், வெர்ஷன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இப்ப நான் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம சம்மரைஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்னு கேட்கலாம். இது எல்லாமே நீங்க அந்த சேட் இருக்கு இல்லையா, அதுல போடுங்க, டிரான்ஸ்லேட் த கிவன் பிடிஎஃப் கண்டென்ட் இன்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இல்லைன்னா சம்மரைஸ் த பாயிண்ட்ஸ்
ஆஃப் த கிவன் பிடிஎஃப் அப்படின்னு கேளுங்க. எல்லாமே அது வந்து பண்ணி தரும். இதெல்லாம் உங்களோட ஃபர்தர் ஃபாலோ அப் ஒர்க். ஓகே, ஸோ இவ்வளவுதான். இனியோட நம்ம வந்து இந்த லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்றது, ஆக்டிவிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்றது, கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, இது எல்லாமே வந்து நம்ம முடிக்கிறோம். இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம மீடியா டூல்ஸ், பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ், ஆடியோ ஃபைல், இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். அது அது எல்லாமே பண்ணி அது எப்படி கியூஆர் கோடா கன்வெர்ட் பண்றது, அப்புறம் அப்படி பண்ணின எல்லாத்தையும் ஒரு லெசன் பிளான்ல எப்படி நம்ம இன்க்ளூட் பண்றது, ஸோ அந்த லெசன் பிளான்ல பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணி அதையும் இன்க்ளூட் பண்றதுன்றது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் லெசன் பிளான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு லெசன் பிளான் வரும். அதுல இருக்கிற கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வரலாம், அல்லது நீங்க ப்ரிப்பேர் பண்ண வீடியோஸ் வரலாம், அல்லது சாங்ஸ் வரலாம், என்ன வேணா வரலாம். அதுல நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே லேட்டர் ஸ்டேஜ்ல பார்ப்போம். இனியோட நாம இந்த ஆக்டிவிட்டி ப்ரிப்பேர் பண்றதும் கொஷின் ப்ரிப்பேர் பண்ற வேலையும் நம்ம முடிச்சுப்போம். இப்போ இதுல நீங்க என்ன உங்களோட அடுத்த டாஸ்க் என்னவா இருக்கும், இங்க இருந்து என்ன காப்பி பேஸ்ட் பண்ணனீங்கன்னாலும் அது உங்க டெக்ஸ்ட் புக்ல உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரெலவெண்டா இருக்கான்றது ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கணும். கொஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதே மாதிரி ஜெமினிஐ டூல் இருக்கு, அது கூட தமிழ்ல நீங்க நல்லாவே ஒர்க் பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நம்ம இங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான டைம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். நான் ஆல்மோஸ்ட் சேம் ஃபீச்சர்ஸ் தான். இந்த டூலுமே வந்து ஒரு ஏஐ டூல். தமிழ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு நிறைய கண்டென்ட் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேடம். இல்ல, நான் ஸ்கிரீனு ஷேர் பண்ணல, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இதே கோபைலட்ல ஒரு பிடிஎஃப், உங்க புக்ல இருக்கிற பிடிஎஃப் கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, வெறும் டாபிக்கை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கூட ஆக்டிவிட்டிஸ் கேளுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்ப்போம் கோபைலட்ல. இத பிடிஎஃப் அப்லோட் பண்ணியும் கேட்கலாம். பிடிஎஃப் அப்லோட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம். பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணலாம், சம்மரைஸ் பண்ண சொல்லி. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு யூஸ் ஆகும், காம்ப்ரிஹெண்டிங் ஸ்கில்ஸ்க்கு யூஸ் ஆகும். சம்மரைஸ், டிரான்ஸ்லேட், ஆக்டிவிட்டி ப்ரிப்பரேஷன், கீ பாயிண்ட்ஸ், ஹார்ட் வேர்ட்ஸ், கொஷின்ஸ். இவ்வளவு ஆக்டிவிட்டி நீங்க அந்த சாட் பிடிஎஃப் ஒன்று கடைசியாக உங்களுக்கு காட்டினா இல்லையா, அதில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஐ திங்க் இதோட நான் நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். மேடம் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடலாம் மேடம். ஸ்டாப் பண்ணிடலாம்.